அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மார்ச் 6 மற்றும் 7ஆம் தேதிகளுக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். இந்த வீடியோவோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆன்சருக்கு இந்த வீடியோவை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, நீங்கள் நலமா என்னும் திட்டம் தமிழகத்தில் எப்பொழுது தொடங்கப்பட்டது? நீங்கள் நலமா என்னும் திட்டம் தமிழகத்தில் எப்பொழுது தொடங்கப்பட்டது? ஆன்சர் பாருங்கள். மார்ச் 6, 2024 தொடங்கப்பட்டிருக்கு. மார்ச் 6ஆம் தேதி தொடங்கியிருக்காங்க. ஸோ இதை தொடங்கி வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் தொடங்கி வச்சுருக்காங்க. சென்னையில் இருக்க முதல்வரின் முகாம் அலுவலகத்திலிருந்து தொடங்கி வச்சுருக்காரு. ஓகேங்களா? இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைந்து உள்ளதா அப்படிங்கிறத அறியறதுக்காக இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இதற்கான பிரத்யேக இணையதளம் அப்படிங்கிறது தான் தொடங்கி வச்சுருக்காரு நம்முடைய முதல்வர். தமிழக தலைமை செயலர் யாருன்னா சிவ்தாஸ் மீனா அவர்கள். ஓகேங்களா? சிவ்தாஸ் மீனா. இரண்டாவது வினா, MH-60R சீஹாக் ஹெலிகாப்டர் எப்பொழுது இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது? MH-60R சீஹாக் அப்படிங்கிற ஹெலிகாப்டர்கள் எப்பொழுது இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுச்சுன்னா மார்ச் 6, 2024 தான். மார்ச் 6, 2024 தான் இணைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இணைப்பு நிகழ்ச்சி அப்படிங்கிறது கேரள மாநிலத்தில் கொச்சியில் இருக்கிற INS கருடா அப்படிங்கிற தளத்தில் நடந்துச்சு. ஓகேங்களா? இதில் தலைமை வகித்தது யாருன்னா கடற்படை தளபதி ஆர் ஹரிகுமார் தலைமையில் இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடந்துச்சு. நாட்டுக்கு அர்ப்பணித்தது ராஜ்நாத் சிங். ஓகேங்களா? இந்த ஹெலிகாப்டர்கள் எதிர்நாட்டு ஏவுகணைகள் நீர்மூழ்கி ஏவுகணைகளை அழிக்கிற திறன் கொண்டது இந்த MH-60R சீஹாக் அப்படிங்கிற இந்த மாடல். ஓகேங்களா? ஸோ இந்த ஹெலிகாப்டர்களில் சாஃப் மற்றும் அகச்சிவப்பு தீப்பொறி அமைப்புகள் பொருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த சாஃப்னா அந்த இது சொல்லுவாங்கள்ல, எதிர்நாட்டிலேருந்து ஒரு ஏவுகணை வருதுன்னா அது வர இடத்தை துல்லியமாக கணிச்சு அதை இடையிலேயே தாக்கி அழிக்கிற அந்த தொழில்நுட்பம். ஓகேங்களா? அயன்டோம் அப்படிங்கிறோம்ல, அது மாதிரியான அமைப்புகள் இதில் இருக்குது. இந்தியாவில் இந்த அமைப்புகள் பொருத்தப்பட்ட முதல் ஹெலிகாப்டர்கள் அப்படின்னா இதை தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அமெரிக்காவில் 2020ஆம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் போடுறோம். ஸோ 24 ஹெலிகாப்டர் தேவை அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் 6 தான் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மீதி 18 இன்னும் கொடுக்கலை. INS ஜடாயு கப்பற்படை தளம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? INS ஜடாயு கப்பற்படை தளம் எங்கே திறந்திருக்காங்க அப்படின்னா லட்சத்தீவில் திறந்திருக்காங்க. யார் தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடற்படை தளபதியாக இருக்கிற ஆர் ஹரிகுமார் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காரு மார்ச் 6ஆம் தேதி. ஸோ லட்சத்தீவில் மினிக்காய் தீவு அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாதுகாப்பு ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக மினிக்காய் தீவு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கடற்படை தளம் மேற்கு அரபிக்கடலில் கடற்கொள்ளை, போதைப் பொருட்கள் கடத்தல் ஆகியவற்றுக்கு எதிரான செயல்பாடுகளுக்கு உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கை மற்றும் மாலத்தீவை சீனா ஆக்குபை பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த போர் கப்பல்கள் அப்படின்னு சொல்லப்படுறதும் நிப்பாட்டப்படுது, ஆராய்ச்சி கப்பல்களும். ஸோ அதனை முறியடிக்கணும், அவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் தான் நம்ம அந்தமான்லையும் நிப்பாட்டுறோம், லட்சத்தீவுலையும் கொண்டு நம்ம நிப்பாட்டுறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய கடற்படை தளத்தை அங்கே அமைக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி INS பாஸ் அப்படிங்கிற கடற்படை தளம் அந்தமான் பகுதியில் இருக்குது. INS பாஸ் அப்படிங்கிற பேரில் கடற்படை தளம் அந்தமானில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ லட்சத்தீவுலேயே இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு INS தவிப் பிரகாஷ். ஓகேங்களா? தவிப் பிரகாஷ் ஷாக் அப்படிங்கிற ஒரு கடற்படை தளம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டாவது தான் இப்போ INS ஜடாயு அப்படிங்கிற பேரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லட்சத்தீவில் கவரத்தில் இருக்குது ஆல்ரெடி. இந்திய சர்வதேச அமைப்பின் ஆண்டு முதலீட்டு மாநாடு எங்கு நடைபெற்றது? இந்திய சர்வதேச அமைப்பின் ஆண்டு முதலீட்டு மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் நடைபெறுது. மார்ச் 6ஆம் தேதி நடந்துச்சு. அமித்ஷா தான் அதில் சிறப்பு விருந்தினர். ஓகேங்களா? ஸோ அதில் பேசும்போது நிறைய விஷயங்களை பேசினார். காங்கிரஸ் பீரியடில் இப்படி இருந்துச்சு, எங்கள் பீரியடில் இப்படி ஆச்சு, நிறைய விஷயங்களை சொன்னார். ஸோ அவர் பேசுனதில் முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா 2024 முடியும் போது $4 ட்ரில்லியன் பொருளாதார மதிப்புள்ள நாடாக நம்ம இந்தியா மாறும். 2027 $7 ட்ரில்லியன் நம்ம மாறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா?
புத்தாக்க நிறுவனங்களோட எண்ணிக்கை 1,17,000க்கு மேலே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனிநபர் ஜிடிபி $6,000 வந்து போயிடுச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. கீழ்கண்ட எந்த துறையில் இந்தியா மற்றும் தென்கொரியா இடையே ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது? கீழ்கண்ட எந்த துறையில் இந்தியா மற்றும் தென்கொரியா இடையே ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறை மின்கடத்தி செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம், பசுமை ஹைட்ரஜன். ஸோ அதாவது வளர்ந்து வர தொழில்நுட்பங்கள், ஓகேங்களா, ரெண்டுலேயுமே நம்ம வந்து ஒப்பந்தம் வந்து போட போகிறாங்க, ஒத்துழைப்பை நல்கியிருக்காங்க. தென்கொரியா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு 4 நாள் அரசு முறை பயணமாக வெளியுறவு அமைச்சராக இருக்கிற ஜெய்சங்கர் போயிருக்காரு. ஸோ அங்கே தென்கொரியாவுக்கு போன அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட பிரதமராக இருக்கிற ஹன் டக் சூ அப்படிங்கிறவரை சந்தித்து பேசியிருக்காரு. ஸோ அந்த தென்கொரிய தலைநகர் சியோலில் மார்ச் 6ஆம் தேதி 10வது இந்திய தென்கொரிய கூட்டுக்குழு கூட்டம் நடந்துச்சு, அதுலேயும் கலந்துக்கிட்டார். மகளிர் கிரிக்கெட்டில் அதிவேக பந்துவீச்சாளர் என்ற சிறப்பு பெற்றுள்ளவர் யார்? மகளிர் கிரிக்கெட்டில் அதிவேக பந்துவீச்சாளர் என்ற சிறப்பை பெற்றுள்ளவர் யார்? ஷப்னீம் இஸ்மாயில் அப்படிங்கிறவங்க தான். இவங்க தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவங்க. ஸோ 132 கிலோமீட்டர் வேகம், ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி 128 தான் இருந்துச்சு, அதுவும் இவங்க தான். இப்போ 132 கிலோமீட்டர் வேகம் இருந்துச்சு, அதிவேக பந்து வீச்சாளர் அப்படிங்கிற சிறப்பை பெற்றிருக்காங்க. ஸோ WPL தான் இந்த வேகத்தை அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. WPLs அப்படின்னா உமன்ஸ் ப்ரீமியர் லீக் இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் தான் இவங்களுடைய வேகத்தை காட்டியிருக்காங்க. நாட்டின் முதல் நீருக்கடியில் மெட்ரோ வழித்தடம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? நாட்டின் முதல் நீருக்கடியில் மெட்ரோ ரயில் வழித்தடம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா கொல்கத்தாவில், ஓகேங்களா. ஸோ கொல்கத்தாவில் மார்ச் 6ஆம் தேதி தான் இதை வந்து தொடங்கி வச்சுருக்காரு நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ரயில் சேவையை தொடங்கிட்டார். ஹூக்ளி ஆறு கேள்விப்பட்டிருப்பீங்க கொல்கத்தாவில். ஸோ அங்கே தான் வந்து அதோட அடியில் வந்து இந்த ரயில் அப்படிங்கிறது போகுது, ரயில்வே, ஓகேங்களா. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீருக்கு அடியில் போகிற அந்த மெட்ரோ வழித்தடம் இருக்குல்ல, அது 520 மீட்டர் தான். 520 மீட்டர் தான், 32 மீட்டர் ஆழத்தில் அமைச்சிருக்காங்க. ஸோ எஸ்பிளனேடு ஹவுரா மைதானம் இடையே ஒரு ரயில்வே தண்டவாளம் போகுது, 48 கிலோமீட்டர், ஓகேங்களா. ஸோ அதுக்கு இடையில வர இந்த ஆறு இருக்குது. ஸோ அந்த ஆற்றுக்கு குறுக்க தான் இந்த மெட்ரோ ரயில் சேவை நீருக்கடியில் அமைச்சிருக்காங்க. 520 மீட்டர், மொத்த நீளம் வந்து 48 கிலோமீட்டர். அதில் இந்த ஆற்றுக்கு அடியில் போகிறது 520 மீட்டர் மட்டும்தான். மொத்த மதிப்பு 4,960 கோடி மதிப்பில் இந்த ரயில்வே தடம் அமைக்கப்பட்டிருக்கு. 2035ஆம் ஆண்டுக்குள் நிலவில் அணு உலை அமைக்க உள்ள நாடு எது? 2035ஆம் ஆண்டுக்குள் நிலவில் அணு உலை அமைக்க உள்ள நாடு அப்படின்னா ரஷ்யா, சீனா, 2 நாடும் அமைக்க போகிறாங்க. 2 நாடும் கூட்டாக தான் அமைக்க போகிறாங்க, ஒப்பந்தமும் போட்டிருக்காங்க. ரஷ்ய விண்வெளி ஆய்வு நிறுவனம்னா ரோஸ்காஸ்மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சீன விண்வெளி ஆய்வு நிறுவனத்தை CNSA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க 2021 ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து நிலவில் ஒரு அணு உலையை அமைக்கணும் அப்படின்ட்டு. 2028 அதனுடைய பணிகள் தொடங்கும். 33 ஓரளவு கம்ப்ளீட் பண்ணி 35க்குள்ளே நம்ம அமைச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. 2022ஆம் ஆண்டுக்கான கவிக்கோ விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? 2022ஆம் ஆண்டுக்கான கவிக்கோ விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் நெல்லை ஜெயந்தா இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கவிஞர் நெல்லை ஜெயந்தாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ VIT பல்கலைக்கழக வேந்தர் தமிழ் இயக்க நிறுவன தலைவர் கோ விஸ்வநாதன் தான் இந்த விருதை கொடுத்துருக்காரு. ஸோ இவங்களுடைய சார்பில் தான் இந்த விருது வழங்கும் விழாவே நடக்குது. மார்ச் 6ஆம் தேதி வேலூர் சத்துவாச்சாரி சோலை அரங்கத்தில் இந்த விழா அப்படிங்கிறது நடந்துச்சு, ஓகேங்களா. ஸோ நேற்று 2015ஆம் ஆண்டுக்கான அவார்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க சினிமாஸுக்கு, தமிழக விருது. ஸோ அதில் தனி ஒருவன் படம் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் ஜெயிச்சிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைப்பை போட்டு விடுங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.